கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3/11/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 30:6. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். டேவிட் found strength in the Lord his God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், சஞ்சலங்கள், வியாகுலங்கள், இது எல்லாவற்றிலையும் தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டவனாய் காணப்பட்டான். தனக்கு தெரிந்த ஒரே அடைக்கலம், ஒரே மறைவிடம், ஒரே புகலிடம் ஆண்டவராக இருந்தபடியினால், அந்த உன்னதமானுடைய மறைவை தஞ்சமாக்கி கொண்டபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தனக்கு துணையாக, தனக்கு பாதுகாப்பாய் கொண்டிருந்தபடியினால தேவனாகிய கர்த்தருக்குள்ள சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் திடப்படுத்தி வாழ்கிற ஒரு மனதை, ஒரு இருதயத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். ஆகையினாலே தாவீது ஒரு சிக்லாக்கின் அனுபவத்தை தாண்டி வர வேண்டியிருந்தது. அவனோடு கூட இருக்கிற ஆடு, மாடு, மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் சத்துருக்கள் கொள்ளையாடி கொண்டு போனார்கள். ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறான். கூட இருக்க ஜனங்களும் சத்தமிட்டு அழுகிறார்கள். கடைசியில் ஒரு கட்டத்தில் தாவீது குரோதமாக கற்களை எடுத்து அவனை கொலை செய்ய நினைக்கிறார்கள். இவெல்லாம் இப்படி நடந்த பொழுதிலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர்வா, அந்த இராணுவ வீரர்களை, இராணுவ படையை நான் பின்தொடர்வா. ஆண்டவர் சொன்னார், போ, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அவனும் போய் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறான். அருமையான தேவனுடைய ஜனம், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒருத்தருக்கும் பிரச்சனைகள் ஒரு விதமாக இருக்கும். எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது. பல நேரத்தில் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா இருக்கும், அவங்கள விட நான் அப்படியே அப்படின்னு தான் நினைப்போம். எனக்கு தான் பிரச்சனை நிறைய இருக்கும், எனக்கு தான், நான் தான் போராட்டங்கள் நிறையா சந்திக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இன்னொருத்தருடைய பிரச்சனை கேட்குறப்ப நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்க பிரச்சனைக்கு என் பிரச்சனை எவ்வளோ பரவாயில்ல போல இருக்குது அப்படின்றது தான் நமக்கு தோணும். ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற, சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் என்ன அப்படின்னா, சூழ்நிலைகளை பார்த்து துவண்டு போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அந்த சூழ்நிலைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், உபத்திரவங்கள், இது எல்லாவற்றின் மத்தியிலையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ள நம்மை திடப்படுத்துவதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை பாதுகாப்பார், எனக்கு பலனாக இருப்பார், எனக்கு பாதுகாப்பாக இருப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார். அதுதான் நம்பிக்கை. அதுக்குள்ளே நம்முடைய இருதயத்தை திடப்படுத்தணும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு. அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதத்துலையும் கலக்கமோ, தைரியமோ, அவநம்பிக்கையோ, அவிசுவாசங்களோ வருகிறதில் கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என்கிற நாமத்தையோட கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையின் விசுவாசம் தான் நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலை வேளைக்காக நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறவர். ஒருவேளை நாங்கள் மாம்சமான மனிதர்கள், எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களிலே நாங்கள் துவண்டு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் அவைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தைரியப்படுத்தும், சோர்ந்து போகாதபடி திடப்படுத்தும். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்ற வார்த்தைகளின்படி நாங்களும் கர்த்தருக்குள்ளே திடனடைந்து பலனடைந்து காணப்பட பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730.